இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நாட்களாக ஒரு தீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, டு நாட் பி அஃப்ரேட் அப்படின்ட்டு. ஏசப்பா நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் எதாவது குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பாக வைப்பார். இஃப் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீங்க அப்படின்னா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்க வார்த்தை என்னன்றதை தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். வரீங்களா? ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தாவே, நமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறது ஏசப்பா, நாங்கள் உங்களுக்குள்ள அப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. உங்களோட கிருபையை பெற்றுக்கொண்டதுனால நாங்கள் இன்னும் கவனமாக உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு கூட நம்ம நோவா பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஏசப்பா இது மொத்த பூமியும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நோவா காலத்துல மொத்த பூமியும் நான் அழிக்க போறேன், ஏன்னா நான் ஏண்டா இவங்களை படைச்சேன்ற ஒரு வேதனையில இயேசு இருக்கிறாரு, கர்த்தர் தேவன் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நோவா கிருபை பெற்றுக்கொள்கிறாரு. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படிங்க மொத்த பூமியும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா நோவாவை மட்டும் ஏன் காப்பாத்துறாரு? நம்ம வாசிக்கலாம் வாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நீக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். 6ல இருந்து. And the Lord was sorry that he had made man on the earth, and he was grieved in his heart. So the Lord said, I will destroy man whom I have created from the face of the earth, both man and beast, creeping thing and birds of the air, for I am sorry that I have made them. But Noah found grace in the eyes of the Lord. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generation. Noah walked with God. அதாவது இந்த இடத்துல தேவன் விசனமா இருக்கிறாரா, நான் மனுஷனை ஏன் படைச்சேன் அப்படின்னு. எல்லா மனுஷனோட இருதயத்திலும் தீங்கான நினைவுகள் தான் இருக்கு. அதனால நான் இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். மனுஷன் முதல் கொண்டு எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். ஆனா நோவாவோ கிருபை பெற்றான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நோவாக்குள்ள அந்த பயம் இல்லாம எப்படி சொல்றது, தேவன் நோவாவோடு இருந்ததுனால பூமியே அழிஞ்சாலும் தேவனோடு இருக்கிறாருன்ற தைரியம் நோவாக்குள்ள இருந்திருக்கு. இல்ல, நோவாக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கிருபையை கொடுத்து சொல்றாரு, நான் உன்னை அழிக்க போறது இல்லை, நான் உனக்கு ஒரு கட்டளையிட, நீ பேழையை கட்டு, பேழைக்குள்ள நீயும் உன்னோட குடும்பமும் போ, நான் கட்டளையிட சில மிருகங்களை கூட்டிட்டு போ, நீ சேஃபா இருப்ப, இந்த உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ சேஃபா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதனால? நோவா தேவனோட பார்வைக்கு நீதிமானா இருந்தானா. வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்க்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 காரியம். அவன் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was a just man, he was a perfect man, he walked with God. So இதை பார்த்த தேவன் தனக்கு கிருபை கொடுக்கிற, நோவாவுக்கு கிருபை கொடுக்கிறார். ஒருவேளை நோவா அப்படி இல்லை, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவரா இல்லை அப்படின்னா பூமியில இருந்த மற்றவர்களை போல இவரும் பயந்து இருக்கணும், அந்த இடத்துல அழிவு வந்திருக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு டு நாட் பி அஃப்ரேட்னு சொல்லிட்டாரு தான், பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னா கிடையாது. நம்ம எப்போ பயப்படாமல் நம்மளால இருக்க முடியும், எப்போ நம்ம கிட்ட தீங்கு வராமல் இருக்கும், எப்போ பொல்லாப்பு நம்ம கிட்ட நேரிடாது, நம்ம தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ எந்த ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது, எந்த ஒரு காரியமும் நம்மளை பட்சிக்காது. நோவாவை பாருங்களேன், பூமியை அழியுதுங்க, டோட்டல் வேர்ல்டே. அதாவது நோவா இருந்த ஊருன்னு மட்டும் இல்லை, த ஹோல் வேர்ல்ட், எர்த் அப்படின்னு சொல்லுது. பூமி அங்கே அழிவுக்கு நேராக போகும்போது நோவாக்கு மட்டும் தேவன் அழகாக ஒரு கிருபையை கொடுத்து ஒரு பேழையை கட்ட சொல்லி சேஃபாக அவரையும் அவர் குடும்பத்தையும் வச்சுட்டாரு. ஸோ இன்றைக்கு நம்மளும் தேவனுக்குள்ள நீதிமானாக இருக்கணுங்க, தேவனோட வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணுங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாது. நோவாவின் காலத்தில் போல தான் இப்போவும் நம்ம காலம் இருக்குது. எல்லா பாவமும் மனிதனோட
இருதயம் ரொம்ப கடினமாகி பாவத்தில் நிரம்பி எல்லாமே சரி எல்லாமே சரின்னு ஒரு மாயில விழுந்து கிடக்கு. ஆனால் நம்ம தேவனோட வார்த்தையில் இருக்கிறதுபடி எது சரி எது தவறு என்று தெரிந்து கொண்டு தேவனோட வழிகளை தேவனோட வார்த்தையை பற்றி கொண்டு நடப்போம். தேவனுக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்ய வேணாம். அப்படி நம்ம தேவனோட வார்த்தையிலேயே நம்ம நடக்கும்போது எந்த ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது. உண்மையாகவே நம்ம பயப்படாமல் இருக்கலாங்க. தேவ பயம் தான் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உலகத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா கிட்ட மன்றாடி கேட்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஏசப்பா நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உண்மைதான் ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டு அப்பா நாங்கள் எங்களுக்கு பிரியமுள்ளதுபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா நாங்கள் அப்படி வாழறதுனால எங்களுக்குள்ள அவ்வளோ ஆங்ஸைட்டி, அவ்வளோ பயம், அவ்வளோ ஏசப்பா அவ்வளோ தேவையில்லாத அந்த ஒரு லோன்லினஸ்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு உங்கள் வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபத்தாங்க. ஏசப்பா எப்படி நோவா அக்காலத்திலே உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்தது போல் நாங்கள் இக்காலத்தில் உத்தமனாகவும் நீதிமானாகவும் அப்பா உம்மோடு சஞ்சரித்து வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க ஒருத்தவங்களும் கிருபத்தாங்க. எங்களையும் எங்க குடும்பத்தையும் நீர் காப்பாற்றி வைக்க போறதற்காக நன்றி. தீங்கொன்றும் எங்களை அணுகாமல் இருக்க போறதுக்காக நன்றி. ஏசப்பா நாங்க பெற்ற இந்த கிருபையை நாங்க பெற்ற இந்த இயேசுவை பிறரிடத்துலையும் நாங்க போய் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.